இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வசனத்தை பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ்வுடைய அனைத்து பெயர்களுமே ஒவ்வொரு பாக்கியம் நிறைந்ததாக இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்திற்குமே ஒரு சிறப்பு இருக்கிறது. அதேபோல் செல்வத்தை தரக்கூடிய வசனத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைத்து மக்களுக்குமே இதை ஷேர் செய்ய மறக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே செல்வம் தேவையாக இருக்கிறது. உங்களின் காரணமாக ஒருத்தருக்கு இது கிடச்சின்னு சொன்னால் அவங்களுடைய துவா பரக்கத்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதுமே. கணித்துக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வல்லாஹு கைருர் ராஸிகீன். அல்லாஹு தஆலா உணவை கொடுப்பதில் செல்வத்தை கொடுப்பதிலே மிகவும் சிறந்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விதமான செல்வங்களையும் தருவதிலே மிக சிறந்தவன். அல்லாஹு தஆலா கைரு ராஸிகீன், மிக சிறந்த கொடையாளி, மிக சிறந்த செல்வத்தை தரக்கூடியவன், மிக சிறந்த இரணத்தை தரக்கூடியவன். இரணம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே அதில் உள்ளடங்கிறது. அப்போது இந்த ஒரு வசனத்தை நாம் அல்லாஹ்விடத்தில், அதாவது அல்லாஹ்ட்ட கேட்கும்போது ஒன்றை ஓதும் பொழுது நாம் அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கி ஓத வேண்டும். இது என்ன? வல்லாஹு கைரு ராஸிகீன், நிச்சயமாக அல்லாஹ்வே மிக சிறந்த ரிஸ்கை தரக்கூடியவன், இரணத்தை தரக்கூடியவன், செல்வத்தை தரக்கூடியவன். இந்த அர்த்தத்தை உள்வாங்கி ஓதணும். எப்படி ஓதணும் சொன்னால், டெய்லி சலவாத் 11 தடவை 11 டைம்ஸ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 11 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் 11 தடவை. இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் நாம் ஓதக்கூடிய இதுக்கு சக்தி ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் வல்லாஹு கைரு ராஸிகீன் அப்படிங்கிறத நீங்கள் 313 தடவை. ஏன்னா பத்ர் சஹாபாக்கள் 313 பேர். அப்போ அவங்களுடைய பேருடைய அளவில் ஓதும் பொழுது அதுக்கு ஒரு சில பரக்கத்து இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் ரசூல்மார்கள் 313 பேர். அல்லாஹ் தஆலா பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் அனுப்பியிருக்கின்றான். 1,24,000 குறிப்பிட்றாங்க. அதில் 313 ரசூல்மார்கள் அனுப்பியுள்ளான். அப்போ அந்த 313க்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. உலமாக்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்யணும்னு சொன்னால், வல்லாஹு கைரு ராஸிகீன், அல்லாஹு தஆலா இரணம் கொடுப்பதிலே மிக சிறந்தவன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் உள்வாங்கி கொண்டு அது ஓதணும். இதை 313 தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ்ட துவா செய்யணும். யா அல்லாஹ், நான் ஓதிய சலவாத் திக்ருடைய குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டு, உன்னுடைய இஸ்முடைய பரக்கத்தை கொண்டு எனக்கு செல்வத்திலே பரக்கத்து செய்வாயாக, வருமானத்திலே பரக்கத்து செய்வாயாக, இரணத்திலே பரக்கத்து செய்வாயாக, என்னுடைய கடன்களை அடைப்பாயாக என்று துவா செய்துட்டு திரும்ப சலவாத் 11 தடவை ஓதணும். 11 டைம்ஸ் ஓதிட்டு 4 திசையிலையும் ஊதி விட்டணும். இதே மாதிரி நீங்கள் காலை மாலை செஞ்சுட்டு வரணும். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாட்டியும் 3 தடவை. ஏன்னு சொன்னால், ஃபர்லான தொழுகைன்னு சொன்னால் ஃபஜருக்கு சுன்னத்து 2 ரக்காத், ஃபர்லு 2 ரக்காத். அப்போ ஃபர்லுங்கிறது 2 ரக்காத் ஃபர்லு. அதே மாதிரி லொஹருக்கு சுன்னத்து, முன் சுன்னத்து, பின் சுன்னத்து இருக்கிறது. ஆனால் ஃபர்ல் 4 ரக்காத். இந்த ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபர்லான தொழுகைக்கு பின்பு கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ அஜர் என்ன செய்வாங்க சொன்னால், தொழுகை முடிச்சுட்டு ஓதிடுவாங்க. ஓதி முடிச்சு நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து என்ன செய்யணும், இதை 3 தடவை ஓதி, வல்லாஹு கைரு ராஸிகீன் அதையும் 3 தடவை ஓதி. ஏன்னா நீங்கள் காலை மாலை நீங்கள் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் ஓதுறதுனால அதனை உறுதி செய்ப்பதற்காக என்ன செய்யணும், நீங்கள் இது ஓதணும். ஓதிட்டு துவா செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இது தொடர்ந்து 41 நாள் ஓதும் பொழுது உங்களுக்கு 41 நாளுக்கு ஒரு எண்டு. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் காமிச்சு கொடுப்பான். உங்களை வருமானத்திலே, உங்களை செல்வத்திலே ஒரு பரக்கத்தை பார்க்க முடியும், கடன் நீங்குவதை பார்க்க முடியும்.
நமக்கு தடையாக இருக்கக்கூடிய, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த பிஸ்னஸில் வந்து தடங்கள் இருக்கிறது, அதில் வந்து வருமானம் வரவில்லை அப்படின்னா அதுக்கு இதை ஓதலாம். ஏன்னா வருமானம் தரக்கூடிய தானே. அதை நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு வந்து வரக்கூடிய பணம் வர வேண்டியிருக்கிறது, அது கொஞ்சம் தடங்களாக இருக்கிறது, அதையும் இது ஓதி துவா செய்யலாம். அப்போ நீங்கள் என்ன வேணுமோ அதை துவா செய்ய வேண்டும். இந்த முறையில் செஞ்சுட்டு வரும்பொழுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையிலே உங்களுடைய ரிஸ்குடைய வாசல் திறக்கப்படும். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நம்ம இந்த தேவைக்கு மட்டும் ஓதாமல் இதை டெய்லி ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து உங்களுக்கு அந்த பலன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பலன் கிடைப்பதற்கு இதை என்ன செய்யணும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக்கி கொள்ள வேண்டும். அப்போ தான் அது தொடர்ந்து அப்படியே என்ன செஞ்சுட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது மாத்திரம் இல்லாமல் நம்ம அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அல்லாஹ்வுடைய கட்டளை நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சரியான இடத்துல நடக்கணும். 5 நேர தொழுகை அந்தந்த நேரத்தில் தொழுகணும். ஃபஜ்ர் நேரத்தில் தொழுகணும். லுஹர் நேரத்தில், அசர் நேரத்தில், மகரிப் நேரத்தில், இஷா நேரத்தில். அதே மாதிரி சுன்னத்தால் நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுகணும். தஹஜ்ஜத், இஷ்ராக், லுஹா, அவ்வாபின் தொழுகையை தொழுகினா ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி தொழுகையெல்லாம் தொழுது நம்ம துவா செஞ்சு எல்லாம் கபூல் செய்வோம். அது மாத்திரம் இல்லாமல் ஃபர்லான் நோன்பு, ரம்லானில் நோன்பை கட்டாயம் 30 நோன்பு நோக்கணும். ஜக்காத்து கடமையானவர் ஜக்காத்து கொடுக்கணும். ஹஜ்ஜு கடமையான ஹஜ்ஜு செஞ்சுட்டு, ஹஜ்ஜு என்பது ஆயிலில் ஒரு தடவை செய்யக்கூடியது. எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ இளமையில் செய்து விட வேண்டும். ஏன்னா என்ன செய்கிறாங்க, சில பேர் வயசான பிறகு போகிறேங்கிறாங்க. இப்போ வயசான பிறகு பார்த்தா ரொம்ப கஷ்டம். இளமையில் தான் போகணும். அது பாருங்கள் எவ்வளோ பெரிய கூட்டம். அதெல்லாம் நம்ம வந்து சகித்துக்கொள்வதற்கு ஒரு இளமை தேவைப்படுகிறது. ஒரு 40 வயசு ஆகும்போது அதுக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஒரு 40 நாள் ஒதுக்கி வைத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஜமாத்தில் போகிறாங்க, 40 நாள் ஒதுக்கிறாங்க. அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்முடைய கடமை நமக்காக வேண்டிய அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய 5 கடமையில் ஒன்று இது வந்து ஹஜ்ஜு செய்வது. அப்போ என்ன செய்யணும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும். அது மாதிரி யாருக்கு அல்லாஹ் சில செல்வத்தை கொடுத்துருக்கிறானோ வருடத்துக்கு ஒரு தடவை அதை கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்கணும். எப்படி தொழுகை 5 நேரம் கடமையோ ஜக்காத்தும் வருடம் கொடுப்பது கட்டாய கடமை. அதுக்கு சில விதிமுறை இருக்கிறது. நீங்கள் உலமாக்கிட்ட கேட்டுக்கலாம். 102%. சரியா? ஒரு வருஷமாக உங்கள்கிட்ட ஒரு 10 லட்சம் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது எவ்வளோ தெரியுமா? 25,000 தான். 1 லட்சம் இருந்தால் 22,500 ரூபா. அதே 10 லட்சமாக இருந்தால் 25,000. அது ஏழைக்குள்ள பணம். நீங்கள் ஏழைக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணம் 9,70,75,000 அது தூய்மை அடைந்து விடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வந்து தூய்மை இல்லாமல் ஆகிவிடும். அதில் ஏற்பட்ட செலவுகள் உண்டாகிவிடும். உங்களுக்கு தூய்மை அடைந்த இதில் பறக்கத்து இருக்கும், தூய்மை இல்லாத பறக்கத்து இருக்காது. ஆகவே அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, உற்றார் உறவினருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமைகள், இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யறதில் குறை வைக்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கணும். இது வந்து நன்மையான விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு வரணும். 2வது தீமையான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறருடைய பொருளை அபகரிக்கிறது, மற்றவங்களை திட்டுறது, பேசுகிறது, புறம் பேசுகிறது, மது குடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, விபச்சாரம் செய்கிறது, சூதாடுறது, செய்வினை செய்கிறது, கொலை, தற்கொலை, இதெல்லாம் பெரும்பாவங்கள். நம்முடைய அனைத்து நன்மையுமே அழித்து விடக்கூடியது. அவர் நம்ம என்ன செய்யணும் சொன்னால், இதை என்ன செய்யணும், இதை எப்படி தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்ம ஒருத்தரை பற்றி புறம் பேசுனோம்னா நம்ம நன்மை அவருக்கு போய் சேர்ந்துடும். ஒருத்தருக்கு நம்ம செய்வனை செஞ்சோன்னா எல்லாம் பாதுகாக்கட்டும். அவர் எவ்வளோ நாள் அதில் கஷ்டப்படுறாரோ அவ்வளோ அந்த காலம் முழுவதும் நம்முடைய நன்மையில் அவர் போயிட்டுருக்கும். ஏன்னா அதுக்கு நம்ம தான் அந்த காரணமாக இருந்தோம். அப்போது நம்முடைய நன்மை எல்லாத்தையுமே தார வார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயங்கள். தற்கொலை செய்கிறதும் கொலை செய்கிறதும் ஒன்று தான். தற்கொலை என்பது தன்னைத்தானே கொலை செய்வது. அப்போ அவனும் நரகவாதி தான். ஏன்னா இது ஒரு அமானிதம், நம்முடைய உயிர் ஒரு அமானிதம். இது நம்மளே எடுப்பதற்கு இந்த எப்படி கொலை செய்வது ஹராமோ, இன்னொரு உயிரை கொலை செய்வது ஹராமோ, அது மாதிரி நம்முடைய உயிரை நாமே கொலை செய்வது ஹராம். அதுக்கு தற்கொலைன்னு சொல்கிறது, தானே செய்யக்கூடிய கொலை. ஆகவே இதுவும் ஹராம் தான். எந்த வழியில் செஞ்சாலும், விஷம் குடி செஞ்சாலும் சரி தான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சோம்னா அல்லாஹ் சரி பண்ணி விட்டுறோம். அதுக்காக நம்ம இந்த முடிக்கு போகவே கூடாது. ஆகவே இதெல்லாம் பெரும்பாலோடு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நன்மையை செய்ய வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். நம்முடைய துவா கபூலாவதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னால், நபிஸா சொன்னாங்க, நன்மையை ஏவி கொண்டிருங்கள், தீமையை தடுத்து கொண்டிருங்கள். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய துவா கபூலாகும். அப்போது இந்த
இப்போ இந்த நன்மை எப்படி ஏவுறது? இப்போ இந்த விஷயம் நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். நன்மையான விஷயம் சொல்லியிருக்கோம், தீமையான விஷயம் சொல்லியிருக்கோம். அப்போ இதை நீங்கள் ஷேர் பண்ணாவே நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுத்து அந்த கூட்டத்தில் வந்துடுவீங்க. உங்களுடைய துவா கபூலாகிறதுக்கு அது காரணம் அமைஞ்சிடும். ஆகவே அன்பிற்கினர்களே, நாமும் அமல் செய்ய வேண்டும், மற்றவர்கள் அமல் செய்வதற்கு உதவியாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இந்த மார்க்கம் வந்தது. இந்த மார்க்கத்தை அவங்க மட்டுமே வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் இன்று நானும் முஸ்லீம் அல்ல, நீங்கள் முஸ்லீம் அல்ல. அப்போ என்ன செஞ்சாங்க? மக்களுக்கு சஹாபாக்கள் எடுத்து சொன்னாங்க. சஹாபாக்கள் அனைத்து தாபீனுக்கு தபாதை இப்படியே உலகம் முழுவதும் கோடானு கோடி முஸ்லீம் இருக்குவான்னு சொன்னால் இது ஒருத்தர் தலைமுறைக்கு எடுத்து வச்சனால தான், எத்தி வைத்தனால தான். நம்முடைய வேலை என்ன சொன்னால் நமக்கு இப்போ ஈஸியாகிடுச்சு. இப்போ யூடியூப் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு. என்ன செய்யலாம்? அழகான முறையில் ஒரு தடவை என்ன செய்யலாம்? அதை ஷேர் செய்கிறதுக்காக வேண்டி 5 பேருக்கு என்ன செய்யலாம்? ஷேர் செய்யலாம். ஒரே சமயத்தில் 5 பேருக்கு இப்போ அந்த அமைப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் 5 பேர் ஷேர் செய்தால் கூட என்ன செய்யலாம்? ஒரு 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 நிமிடம் கூட ஆகாது. ஆனால் அதன் காரணமாக யாராவது நேரில் பட்டான்னு சொன்னால் அந்த நன்மையெல்லாம் நம்ம வாழ்நாளும் கிடைத்து கொண்டிருக்கும். ஆகவே கணித்துக்குரியர்களே, அதெல்லாம் உள்வாங்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கை இம்மை மறுமை வாழ்க்கை வெற்றியடைவதற்கு நாம் அனைத்து விதமான நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய துவா கபூலாக இதை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்யட்டும். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.